வணக்கம் மகளே. ஒரே ஒரு விடயம், நான் எப்பயுமே என்னுடைய ரிவ்யூலையும் சரி, போற இடங்கள்ல ஸ்பீச் பண்ற இடங்களையும் சரி சொல்ற ஒரே ஒரு விடயம், ரெண்டு சக்தி. அந்த ரெண்டு சக்தியை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. பண சக்தியோ அரசியல் சக்தியோ இல்ல செலிபிரிட்டிகளோட சக்தியோ மக்கள் சக்தி, கடவுள் சக்தி. இந்த ரெண்டு சக்திக்கு முன்னுக்கு ஈடுபடாது அப்படி என்பதை நான் எப்பயுமே சொல்லுவேன், எப்பயுமே நம்புறேன். அது இப்ப நடந்த விடயத்துல அர்ச்சனா அவர்களுக்கு மக்கள் கொடுத்த ஒரு பரிசு, அதே நேரத்தில் பிக் பாஸுக்கு மக்கள் கொடுத்த பதிலடி. இதுக்கு அங்கால நடந்த சில விடயங்கள், இது என்ன அப்படி என்பதை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டனிஸ் வியூல தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்கேன். இது டனிஸ் டாக்ல 1-2 வீடியோக்கள் வரும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, சரிங்களா? ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, தமிழ் பிக் பாஸ் மட்டுமல்ல, இந்தியாவில் நடந்த எந்த பிக் பாஸ்லையுமே எந்த சீசன்லையுமே ஒரு பெண் போட்டியாளருக்கு இல்லை ஒரு போட்டியாளருக்கு நடக்காத அநீதிகள் அர்ச்சனாவுக்கு நடந்து கொண்டிருக்கு. அவங்கள மூளை சலுகை பண்றது, பிரெயின் வாஷ் பண்றது, அவங்கள அட்டாக் பண்றது, மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது, அதை ஷோவை நடத்துற கோஸ்ட், பிக் பாஸ் டீம், உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள், வெளியில இருக்க பெய்ட் பிஆர்ஸ், பெய்ட் பாட்ஸ், இப்படின்னு எல்லாமே அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அந்த பொண்ணு மனம் தளராம சும்மா சிங்கம் மாதிரி இருக்காங்க, சரிங்களா? பொதுவாக பிக் பாஸ் டீம் அது ஒரு ஷோ. பிக் பாஸ் அப்படின்ற ஷோ அந்த பிக் பாஸ் என்ற பிராண்டை மட்டும் பாதிக்காது, அந்த ஷோவை நடத்துகிற சேனல், சரிங்களா? இந்த 100 நாளுக்கு அப்புறம் ஒரு சேனல் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அந்த சேனலோட நன்மதிப்பு முக்கியம். ஒரு படமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஷோவாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையாக இருந்தால் கூட அவன் எப்படி வேணுமென்றாலும் இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி அவன் என்ன நல்லது பண்ணுறானோ, நல்லதோ கெட்டதோ பண்ணுறானோ, அது மக்களிடம் மறையாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு ஷோ நல்ல மாதிரி முடிஞ்சாதான் அடுத்த சீசனை எதிர்பார்ப்பாங்க. முதலீடு போடுவார்கள், முதலீடு போடுவாங்க. அதுக்கான டிஆர்பியும் கொஞ்சமாவது நல்ல மாதிரி இருக்கும், சரிங்களா? படமும் அப்படித்தான், ஹீரோ செட்டா படம் ஃப்ளாப்பு, சரியா? ஸோ அதனாலே அந்த பிக் பாஸ் டீம் எவ்வளவோ தூரம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க அர்ச்சனா அவர்களை பற்றி எடுக்க வைக்க, அர்ச்சனா அவர்களுடைய மனசை குழப்ப. நடக்கவே இல்லை. பிக் பாஸ் டீமு கோஸ்ட், ஆக்சுவலி கமல்ஹாசன் தான் பிக் பாஸ் டீமுக்கு கட்டளை இட்டது அர்ச்சனாவை இப்படி பண்ண சொல்லி. ஆனால் முடியலை. இதுவே அர்ச்சனா ஒரு ஆணா இருந்திருந்தா கண்டிப்பா பிரதீபுக்கு பண்ண மாதிரி பண்ணிருப்பார்கள். இங்க பொண்ணு, அப்ப என்ன குறை கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க அந்த பொண்ணுகிட்ட கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த குறையுமே இல்லை. அதுக்கு பல வழியில என்னெல்லாம் பொய்யெல்லாம் பரப்பினார்கள், முடியல. ஸோ இப்படி இருக்கக்குள்ள பல பத்திரிகை நண்பர்கள், இப்ப நம்ம மட்டும் இல்ல, பல பத்திரிகை நண்பர்கள், மீடியா துறையை சேர்ந்தவர்கள், பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் ஒரு விடயத்தை பேச ஆரம்பிச்சார்கள். என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் மாயாஹாசன் அந்த டாபிக். மாயாக்கு ஏன் கமல் இவ்வளவு அடிமையா இருக்காரு? அடுத்தது இந்த ஃபேன் சூன் அப்படின்னு நீங்க ஹாட்ஸ்டார்ல விடயம் நடத்துறீங்க. அதுல அர்ச்சனா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விடயத்துல அர்ச்சனா வின் பண்ணியிருந்தாங்க. அந்த டாபிக் போன வீக் எங்கேயா போச்சு அப்படின்னு. அதாவது இப்ப வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யாருக்கு ரெட் காப்டர், சிவப்பு கம்பளம் விரிக்கணும் அப்படின்னு கேட்கப்பட்டது. அதுல சில ஆப்ஷன்கள் இருந்தது. அதுல மாயா அர்ச்சனாக்கு ரெட் காப்டர் விரிக்கணும் அப்படின்னு ஆப்ஷன் பல பேர் போட்டார்கள். மரியாதை அர்ச்சனாக்கு இவங்க மரியாதை கொடுக்கணும்னு. அது போன வீக் கிரின் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டே, சரிங்களா? அப்போ இந்த வீக் ஃபுல்லாவே நம்மள மாதிரி ரிவ்யூ பண்றவங்களும் சரி, ஒட்டுமொத்த மக்களும் சரி, மீடியா துறை இருக்க நண்பர்களும் சரி வச்சு செஞ்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ லைவ்ல அந்த டாஸ்க் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அர்ச்சனா அவர்களுக்கு மாயா சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க. அர்ச்சனா அவர்கள் ராணி மாதிரி, உண்மையாலே ராணி தான் அர்ச்சனா. பல மக்களோட செல்லப்பிள்ளை, நல்லவங்களை மக்கள் கைவிட மாட்டாங்க அப்படி என்பதற்கு அர்ச்சனா உதாரணம். ஸோ அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது. அப்போ அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே வீட்டுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அர்ச்சனா தான் வின்னர் அப்படின்னு. ஸோ இதுதான் மக்களே, நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும், அவ்வளவுதான். நம்ம நிதானமாக நின்று ஆடணும், அவசரப்படாம நின்று ஆடணும்னா ஜெயிக்கலாம். எப்பயுமே உண்மைதான் கடைசியில ஜெயிக்கும், சரிங்களா? தலைவி அர்ச்சனா அவர்கள் இந்த சீசனோட வெற்றியாளர், அதுல எந்த சந்தேகமே இல்லை, சரிங்களா? ஸோ பூர்ணிமா பட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. 16 லட்சம் அடிச்சிருக்காங்க. நாளைக்கு தான் அது வெளியில வரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 4வது வீக்கே வெளியில போக வேண்டியது பூர்ணிமா, 2வது வீக்கே வெளியில போக வேண்டியது இந்த மாயா, 5வது வீக்கு 6வது வீக்கு வெளியில போக வேண்டியது இந்த நிக்ஷனு. ஸோ இப்படியான தகுதி இல்லாதவர்கள் இவ்வளவு தூரம் வந்தபடியாக தான் இந்த சீசன் 7 தமிழுக்கு
அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி மக்கள் மத்தியில அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி இருந்த மக்கள் இப்போ வரைக்கும் இதை பத்தி பேசுறாங்க பாக்குறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அங்க ஒரு வைரம் இருக்கு. அந்த வைரம் அர்ச்சனா. அவங்களுடைய வெற்றிக்காகத்தான் இப்போ வரைக்கும் நானும் சரி பல மக்களும் சரி குரல் கொடுக்கின்றோம். இந்த நெகட்டிவிட்டி நிறைந்த ஷோவை மாயாகாசன் நடத்துகின்ற இந்த அநீதி நிறைந்த ஷோ வந்து பல மக்கள் பார்க்கின்றார்கள். சரிங்களா? ஓகே மக்களே, இது வந்து லைவ்ல நடந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எபிசோடோட ரிவ்யூ வந்து இன்று டெனிஸ் வியூல எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். சரிங்களா? நன்றி.